பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமா இருக்கிறார். யாரையெல்லாம் ஆண்டு அழைச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் தேவ பலனும் தேவ ஞானவுமா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால அழைக்கப்பட்டிருக்கிற நீங்க, தேவனுடைய மகனாய் மகளா அழைக்கப்பட்டிருக்கிற நீங்க, ஏன் சில காரியங்களை பார்த்து மனசோர்ந்து போயிறீங்க? இந்த காரியத்தை செய்ய எனக்கு முடியுமா? எனக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்களே, இதை நான் செய்ய முடியுமா? இதில் நான் ஜெயம் எடுக்க முடியுமா? பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானவுமா இருக்கார். உங்க பலன் இல்லை, உங்க ஞானம் இல்லை, பரத்திலிருந்து கடந்து வருகிற பலன், அந்த டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கிறது, அந்த டிவைன் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கிறது, அந்த டிவைன் விஸ்டம் உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய பலத்தினால நீங்க மேற்கொள்வீங்க. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உங்க பலத்தினால நான் சேனைக்குள் கடந்து போவேன், உங்க பலத்தினால மதிலை தாண்டுவேன். என்றைக்கும் நம்ம பலத்தை, நம்ம ஞானத்தை நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது சோர்ந்து போயிடுவோம். உங்க பலத்தை சார்ந்து கொள்ற ஆண்டவரே, உங்க ஞானத்தை சார்ந்து கொண்ட ஆண்டவரே, நீங்க ஞானமா மாறுங்க, நீங்க என் பலனா மாறுங்க. இன்றைக்கு இந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கார். எந்த இடத்துல உங்களுக்கு சில காரியத்தை செய்ய முடியாதபடி பலவீனப்பட்டு இருக்கிறீங்களோ, தொடர்ந்து தோல்விகள் இருக்கிறதோ, தொடர்ந்து அந்த இடத்துல நான் முன்னேற முடியல நினைக்கிறீங்களோ, சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கார். இதை சொல்லிக்கொண்டே இருங்க. கிறிஸ்து எனக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கார். அவர் எனக்கு கிருபையை கொடுப்பார், அவர் எனக்கு தயவை கொடுப்பார், அவர் எனக்கு ஸ்கில்லை கொடுப்பார், அவர் டேலண்ட்டை கொடுப்பார். கிறிஸ்து எனக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கார். அன்பான மகனே மகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், 1 கொரிந்தியர் 1:24 வசனம் உங்க வாழ்க்கையில பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வருகிற வசனம். கிறிஸ்து எனக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கார். இந்த ஒரு வசனத்தை நீங்க இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ அந்நிய பாஷையிலயோ திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருங்க. எந்த இடத்துல இது எனக்கு முடியலன்னு சொன்னீங்களோ, நீங்களே அந்த காரியத்தை உங்க பலத்துல, உங்க ஞானத்துல நீங்க முடியலன்னு சொல்லி கொண்டிருந்தீங்க. தேவ பலத்துல, தேவ ஞானத்துல உங்களை கொண்டே ஆண்டதை செய்ய போறார். நீங்க நிச்சயமா அதை செய்வீங்க. தயவு செய்து மனசு விட்டுறாதீங்க. கிறிஸ்து எனக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கா, ஆவியானவர் எனக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கா, என்ன நிரப்புகிறார், என்ன நடத்துகிறார். இந்த விசுவாச அறிக்கையை நீங்க செய்ய செய்ய உங்களை ஜெயமுள்ள ஒரு மகனாய், ஜெயமுள்ள ஒரு மகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஜெயம் எடுப்பதற்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம். சொல்லுங்க என்னோட, ஜெயம் எடுப்பதற்காக தான் பிறந்திருக்கிறோம். We have been called to prove that Christ is in us. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதை நிரூபிக்கும்படியாக தான் நான் இருக்கிறேன். தைரியமா கடந்து போங்க. 1 கொரிந்தியர் 1:24 கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார். மேலான அற்புதமான ஆசீர்வாதமான சூழ்நிலை கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you.